வளமையான இந்த அரசியல் வழிமுறைகளில் இருந்து விடுபட்டு ஒரு புதிய உறவுக்கு நாங்கள் வர வேண்டும், ஒரு புதிய வழிமுறைக்கு நாங்கள் வர வேண்டும். அந்த புதிய வழிமுறை மூலமாகத்தான் இந்த பிரதேசங்களை ஒற்றுமைப்படுத்த முடியும். முழு மாவட்டத்துக்கும் முழு மாகாணத்துக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஷூரா என்கின்ற தலைமைத்துவத்தை வழங்க முடியும் என்று நாங்கள் தொடங்கிய வேலை திட்டம் தான் இன்று 6 வருட உழைப்பின் பின்னர் ஏறாவூரில் முதல் பிரச்சார கூட்டத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அரசியல் எப்போதுமே நானும் நீங்களும் இருக்கிற அத்தனை பேருமே கவலைப்படுகிற ஒரு விடயம் தான், இந்த அரசியலில் நம்பிக்கை இல்லை, அரசியல்வாதிகளை நம்ப முடியாது, இந்த மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகளால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை என்று நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். எல்லோரும் தலையடியை பற்றி பேசுகிறோம். சில நேரம் அதற்கு பரிகாரமாக தலையடியை மாற்றுவதுதான் பரிகாரம் என்று நிற்கிறோம். இதற்கு முறையான மருந்து வேண்டும். தலைவலிக்கு தலைவலியை மாற்றுவது மருந்தல்ல சொல்வார்கள் என்பது போல அரசியல் இருக்கிற நமக்குரிய விளக்குகளுக்கு, அரசியல் மூலமாக நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு, நம்பிக்கை இனங்களுக்கு முறையான மருந்து வேண்டும். முறையான மருந்து வேண்டுமாக இருந்தால் இந்த நோய்க்கான காரணம் என்ன என்று தெரிய வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the right diagnosis is the half cure சொல்வார்கள். எப்போது ஒரு நோயை நாம் சரியாக அடையாளம் காணுகிறோமோ, அதற்குரிய காரணங்களை டயக்னோஸ் பண்ணுகிறோமோ, அப்போது அரைவாசி வைத்தியம் முடிந்து விட்டது. ஏனென்றால் காரணம் சரியாக தெரியும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே ஒரு அரசியல் கட்சியை பகைத்துக் கொண்டு தனக்கு சீட் கிடைக்கவில்லை என்பதனால், தனக்கு ஒரு பதவி கிடைக்கவில்லை என்பதனால் ஒவ்வொருவரும் புதிய புதிய கட்சியிலே சேர்ந்திருப்பார்கள். ஆனால் சேர்ந்து அவர் நடத்துகிற அந்த அரசியல் அதே அரசியலாகத்தான் இருக்கு, எந்த மாற்றமும் இருக்காது. தலைவர் வித்தியாசமாக இருப்பார், கட்சியுடைய பேர் வித்தியாசமாக இருக்கும், அல்லது இன்னும் ஏதாவது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதே நடைமுறை, அதே கொள்கை, அதே அரசியல் கலாச்சாரம், அதே பாணியில் மக்களை அணுகுகின்ற முறை என்று அத்தனையும் ஒன்றாகத்தான் இருக்கும். நீங்கள் எல்லா கட்சிகளையும் பரிட்சித்து பார்க்கலாம். நான் சொல்கிற வரையிலே நாங்கள் நல்வளர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் கடந்த 20 வருடங்களில் 25 வருடங்களில் முஸ்லிம் தனித்துவ அரசியல் என்று எழுச்சி பெற்ற இந்த அரசியல் ஏன் எதையும் சாதிக்க முடியாமல் போனது என்று கவனமாக ஆராய்ந்தோம். ஏன் சாதிக்க முடியாமல் போனது? ஒரு உதாரணம், நான் எதையும் சாதிக்கவில்லை என்று பேசுகிற போது நீங்கள் கூட ஆச்சரியப்படலாம். அப்படி ஒன்றையுமே சாதிக்கவில்லையா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். நீங்கள் நினைக்கக்கூடும், சாதாரணமாக பொதுமக்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள், இங்கே அழகான மெயின் மீதி போடப்பட்டிருக்கிறதே, இதை நாங்கள் சாதிக்கவில்லையா? இங்கே அழகான ஒரு கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறதே, இது எங்களுடைய சாதனை தானே என்று நாம் நினைக்கக்கூடும். முஸ்லிம் அரசியல் சாதிக்க வேண்டிய விடயங்கள் இதுவல்ல. சுனாமி அடித்ததுதான் இந்த பிரதானமே வந்தது, நாம் மறந்துவிடக்கூடாது. சுனாமி என்கிற அழிவு இந்த பிரதேசத்துக்கு வந்ததனால் அவருடைய தொடக்கம் பொத்துவில் வரையில் வெளிநாட்டு நிதி உதவியோடு இந்த வீதி வந்தது. நமது அரசியல் போராட்டத்தால் வரவில்லை. வெளிநாட்டிலிருந்து இந்த அரசாங்கம் கண்மூடித்தனமாக வாங்குகின்ற கடன், அதில் அவர்களுக்கு கிடைக்கிற அரசியல் ஆதாயம் என்பதற்கின் காரணமாக இங்கு கொங்கிரீட் வீதிகள் போடப்படுகின்றன, கோபுரங்கள் கட்டப்படுகிறது. நமது அரசியல் போராட்டத்தினுடைய அடைவுகள் கிடையாது. ஆனால் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு உதாரணத்தில் சொல்கிறேன். இந்த நாட்டிலே 85-86 ஆண்டு காலப்பகுதியிலே எமது அரசியல் இயக்கம், எமது தனித்துவ அரசியல் கட்சி ஆரம்பமான போது அதற்கான காரணம் என்ன, அதுக்கான நியாயம், அதுக்கான சொல்லப்பட்ட நியாயம் என்ன? நமக்காக பேசுவதற்கு ஒரு குரல் வேண்டும், நமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விலை போகாத ஒரு சக்தி வேண்டும், நமது மக்களுடைய உரிமைகளை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய மண்ணின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம் வேண்டும் என்று சொன்னோம். தொடங்கினார்கள், மக்களும் ஆதரவளித்தார்கள். 25 வருடங்களில் இப்போது வடமாகாண முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த அகதிகளாக மாறுகிறார்கள். முழு நாட்டிலும் இன சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் வடமாகாண மக்கள் மட்டும்தான், வேற எதுவும் நடக்கவில்லை. இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பட்டியல் போட்டால் அதில் ஆக